ஸோ ஹலோ டியூட், ஸோ வெல்கம் பேக் டு ஸ்பார்க்கி ப்ளே. ஸோ இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்கிறேன். எப்படி வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எடுக்கலாம் அப்படின்றத. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட லெவல்ஸை வந்து ஏற்றணும். ஸோ லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து உங்களால் ஒரு 46 லெவலுக்கு மேலே ஏற்ற முடியுதான்னு பாருங்கள். ஏன்னா நான் இந்த அக்கௌண்ட்டில் 10 டேஸ் தான் ஆகுது, கிட்டத்தட்ட இன்றைக்கி 14 டே ஆகுது கரெக்டாக. ஸோ 51 வந்து வந்தாச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமான ஒரு விஷயம்லாம் இல்லை. ஸோ கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ப்ராக்ரஸ் தான்ன்னு கேட்டுறாது அதுக்குன்னு. ஸோ இந்த மாதிரி எல்லா மோடையுமே வந்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ கேட்லேருந்து ஈவன் இந்த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைமு, பவர் டிஸ்ட்ரக்ஷனு, அதுக்கப்புறமா இந்த என்கோர் மிஷன்ஸு, இன்ஸ்டன்ட் என்ஜின் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 11 லெஜண்ட் ஆர்டிஃபேக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்றுமே ஃப்ரீயாகலாம் கொடுக்கல. ஸோ நானாக போய் ப்ளே பண்ணி என்னோடய ப்ராக்ரஸ்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு. கேமில் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அதாவது நான் வந்து ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணேன், ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த என்கோர் மிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த இன்ஸ்டன்ட் என்ஜின். ஸோ இது ரெண்டுத்துலேருந்து உங்களால் ஈஸியாக வந்து எடுக்க முடியும். ஸோ முக்கியமாக அந்த சர்வரஸ் கூட ஃபைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிஓஜி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபைட் பண்ண முடியும். இல்லைனா ரொம்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிற மாதிரி அந்த ரெக்கமெண்டட் இது இருக்கும் இல்லையா, பவர். ஸோ அது வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஆர்க்னைடுக்கு வந்து லைட்டு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப வெயிட்டாக போயிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால என்னால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயண்ட் ஆர்க்னைடை ஈஸியாக தோக்கெடுக்க முடியும். ஸோ எப்பயுமே உங்களுக்கு லெஜண்ட் ஆர்டிஃபேக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா, ஸோ நீங்கள் டயர் 5க்கு மேலே ஃபைட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா முடியும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதை டயர் 7ல் நான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். 6 ஆகணும். ஸோ இதோட லெவல் வந்து 49 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ எப்பயுமே உங்களோட டயர் லெவல் எப்போ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆர்டிஃபேக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக லெஜண்ட் ஆர்டிஃபேக்ட் கிடைக்கிறது ரொம்பவுமே சான்ஸ் அதிகம். ஸோ ஒரு நாளுக்கு நீங்கள் ஒரு 4 கீ ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதில் லிட்டரலாக 1 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு 50-50னே வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் நீங்கள் வந்து அதில் ப்ராக்ரஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஜெயண்ட் ஆர்க்னைடில் அதிகமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சாயன் கேரக்டர் நான் எனக்கு அனிமே மான்வா ரெண்டுத்துலேயுமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்படியாச்சும் இந்த கேமில் எடுக்கணும்னு பார்த்தேன். எடுத்து 2 அட்வான்ஸ்மெண்ட்டுமே வந்து பண்ணிட்டேன். மோரார்லெஸ் நான் வந்து ரொம்ப லக்கியாக இருந்தேன். அதனால என்னால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்கோர் மிஷனில் இந்த ஜெயண்ட் ஆர்க்னைடே வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே விளையாடிட்டு இருப்பேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் ஒரு பர்டிகுலர் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அந்த ரெக்கமெண்டட் பவரு. ஸோ அது வந்து லைட் ஆட்ரிபியூட்ன்றதுனால நான் லைட் பவர் இருக்க ஒரு ஹண்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த மேலே இருக்க அந்த டைமிங் மேலே ஒரு கண் வைங்க. டைமிங்கில் கண் வச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சீக்கிரமாக முடிக்க முடியும். ரொம்ப வந்து க்ளோஸில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து கொஞ்சம் டைம் வந்து முன்னாடி இருக்க மாதிரியே முடிங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு லெவல் 50 கார்கலனோட செஸ்ட் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டானதாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே மிஷன்ஸ் வந்து விடாமல் ரீட்ரை பண்ணிட்டே இருங்க. என்கோர் மிஷனும் சரி, முடிஞ்சால் உங்களால் இந்த சேலஞ்சஸ்லாம் வரும் இல்லையா, 10 வாட்டி என்கோர் மிஷன்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்லி, அதெல்லாம் வந்து இந்த மானா கிறிஸ்டல் ஷாப்பில் போயிட்டு உங்களால் முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால் அந்த ஷாப்பில் இருந்து என்கோர் மிஷன் கீயும் அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் என்ஜின் கீயும் வாங்க முடியும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சு நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணிங்கன்னா உங்களால் உங்களுக்கு போரிங்காக இருக்காது, ரொம்பவே ஜாலியாக இருக்கும். எனக்குலாம் வந்து ஒரு சில டைமில் என்கோர் மிஷன் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப போரிங்காக இருக்கும், ஏன்டா அப்படி இருக்குன்ற மாதிரி. பட் போக போக தான் அது வந்து எந்தளவு முக்கியம் தெரிஞ்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ப்ராக்ரஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு மேலே எனக்கு வந்து ஆப்போசிட்டான கேமில் நான் லெவல் 51 நான் சொன்னேன் இல்லையா, நேற்று வீடியோவில் சொன்னேன் நாளைக்கு எப்படியும் 51 போய் நான் 15 சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுறேன்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலங்காத்தால் உட்காந்து முடிச்சிட்டேன். ஸோ ஒரே ஒரு வாட்டி ப்ளே பண்ணேன், எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சாப்டர் 15 முடிச்சுட்டு 16 முடிச்சுட்டு 17th சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 15.5 முடிச்சிட்டேன். 17th சாப்டரில் ஒரு ஆப்போசிட்டானுங்க. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதில் ப்ராக்ரஸ் பண்ணணுன்னா லெவல் 63 இருக்கணுமா. ஸோ நான் இப்போ தான் 51, 63 வந்து லிட்டரலாக எனக்கு ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆகும். ஸோ ப்ராக்ரஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் இதுக்கு மேலே இந்த மாதிரி சைட் மிஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும். ஸோ ஹார்ட் மோட் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறமா இப்போது எனக்கு ரிவர்ஸ் மோட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ரிவர்ஸ் மோடுமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக கோல்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ வேணா அதுக்கான கைடுமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்து தரேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போயும் நான் சொல்கிற மாதிரி திரும்ப திரும்ப ரீட்ரை பண்ணி இந்த என்கோர் மிஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஒரு சில டைம் உங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற மாதிரி 45ல் இருக்க ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பானுங்க. அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கடுப்பாகும். பட் ஒரு சில டைம் இந்த மாதிரி 50லேயும் இருக்கும். நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களால் ஒரு லெஜண்டரி ஆர்டிஃபேக்ட்டுமே வந்து எடுக்க முடியும். அதனால் எப்பயுமே வந்து உங்களோட டயர் லெவலில் அதிகமாக இருக்க மாதிரி பாருங்கள்.
அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ எப்பயுமே நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் இந்த கசாகா. இந்த கசாகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி சும்மா விளையாடி வச்சுருங்க. பட் ஆனால் இதுக்கு மேலே வந்து இதில் ப்ராக்ரஸ் பண்ணாதீங்க. இதில் பண்ணுறது வேஸ்ட். ஏன்னா இதில் இருக்க ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்து லெவல் 35 தான். ஈவன் 50 கூட கிடையாது. எல்லாமே 35ல தான் இருக்கும். 35ன்றது தேவையில்லாத ஒரு லெவல் மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் 50, 55 ஸோ மேக்ஸிமம் 55 எடுக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்ம் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கசாகா வந்து உங்களோட ஆசைக்கு ஒரு வாட்டி வந்து அவனை வந்து கொண்டுக்கோங்க. ஏன்னா சாப்டர் 2 அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்கள ரொம்ப கடுப்பேற்றிருப்பான் ஒரு சில பேரை. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போனேன். ஸோ லீபோரா வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பி ஒரு வாட்டி கொடுத்துட்டாங்க. நான் அட்வான்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டேன். நான் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா லீபோராவில் நான் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணல. இப்போ வந்து கிடச்சதுனால வேறு வழி இல்லாமல் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ராக்ரஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இவனை 35 லெவலில் இருக்கான் இப்போ கசாகா. ஸோ அவனையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஸோ நான் ஃபைட் வந்து 2x'ல போட்டேன். ரொம்ப போரிங்காக இருக்கும். எனக்கே இவன் கூட சண்டை போகிறது போர் அடிக்கும். ஏன்னா லெவல் நான் 51 35ன்றதுனால என்கிட்ட கீஸுமே இல்லை மேக்ஸிமம் லெவல்லையாச்சும் வச்சு விளாட்லாம். நான் வந்து இதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் சொன்னேன் இல்லையா? அதனால் எப்பயுமே அந்த கசாகாவோட ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கோர் மிஷன் கீயை யூஸ் பண்ணாதீங்க. மோரார்லெஸ் நீங்கள் கீயை சேர்த்து வச்சு போய் அந்த 50 அந்த லெவல் அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ 45 49 47 அந்த மாதிரி என்கோர் மிஷன்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். வாய் வந்து கொஞ்சம் வளருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் இன்ஸ்டன்ட் டஞ்சன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் எலமெண்ட்டை எடுத்துகிட்டு போங்க. என்கிட்ட வந்து லெவல் 80ல் 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ விண்டு வந்து எடுத்துகிட்டு போக தேவையில்ல. பட் ஆனால் என்கிட்ட விண்டு லெவல் 80ல் இருக்கிறதுனால நான் வந்து என்ன எடுத்துகிட்டு போகிறேன். இருந்தாலும் என்கிட்ட வல்கன்ஸ் ரேஞ்ச் வந்து இருக்குது. அது வந்து ஃபயர் எலமெண்ட் தான். அதை எடுத்துகிட்டு போனால் பெஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ நாளாக நான் அதை வச்சு தான் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து ஒரு சேஞ்சுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போனேன். இதுவுமே வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அதுலேயுமே நான் வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இதை வந்து எடுத்துகிட்டு போனேன். இந்த வேப்பனுமே ஒரு வாட்டி கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். அட்வான்ஸ்மெண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அட்வான்ஸ்மெண்ட் வந்து கேமில் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த தெட்டிஸ் கிரிமரை வந்து எப்படியாச்சும் வந்து எடுக்க பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். எனக்கு வந்து இது வரைக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணதில் இந்த தெட்டிஸ் கிரிமருக்கு ஒரு பெரிய இது வந்து இருக்குது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போனண்ட்டாக ஃப்ரீஸ் பண்ணுறோம். இப்போ நான் பண்ணி காட்டினேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணுறோம். இதில் வந்து உங்களால் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிக்கோங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து எப்படியாச்சும் முக்கியமாக அந்த தெட்டிஸ் கிரிமரை வந்து எப்போயும் இக்னோர் பண்ணுறாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெப்பன். ஸோ அதனால் என்னோடய ஒப்பீனியன்லாம் சொல்கிறேன். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன்ஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறமா முக்கியமாக நம்ம வந்து 500 சப்ஸை வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே கைஸ். ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.